போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா அதற்கு நாம முதல்ல முறுமுறுக்காம முறையிட வேண்டும். இரண்டாவது, முறையிட்ட பிறகு அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியோடு உங்கள் வேலைகளை செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் நடந்து வரும்போது மோசேயினிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். இவங்க எப்பெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ அப்பெல்லாம் மோசே கடவுளிடத்திலே முறையிடுவார். அப்போ இந்த முறுமுறுப்பு கேட்டதுமே முறையிடுகிறார். என்ன முறுமுறுப்பு தெரியுங்களா? டெய்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நாங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு பழகினவங்க, நீங்க எங்களுக்கு நான்வெஜ்ஜே கொடுக்குறீங்க, இறைச்சியே கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு அந்த இறைச்சிக்கு அலைகின்ற ஒரு கூட்டமா இருக்கிறார்கள், முறுமுறுக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறார்கள். மோசே போய் சொன்னதுமே கர்த்தர் சொல்றாரு, சரி போ, அவங்க கிட்ட சொல்லு, 1 மாசத்துக்கு நான் இறைச்சியில அனுப்புவேன், அவங்க திருப்தியாகி மூக்கு பிடிக்க சாப்பிடுற அளவுக்கு நான் அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ மோசே என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்க 600,000 பீப்புள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னா, அதுவும் 1 மாசத்துக்கு போடணும்னா இறைச்சியில எங்க ஆளுங்க வெட்டுன்னு வெட்டுவாங்க, அவங்களுக்கு போடணும்னா இங்க இருக்கிற ஆடு மாடு பத்தாது, சமுத்திரங்கள்ல இருக்கிற மச்சங்களும் பத்தாது, மீன்களும் பத்தாதுன்னு சொல்றாரு. எப்பவுமே நமக்கு தேவையிடும் போது, நமக்கு தேவை வரும்போது நம்ம பேங்க் பேலன்ஸ் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டம் போடுவோம். ஆனா கர்த்தரிடத்திலே முறையிட்ட பிறகு கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்க. 23வது வசனத்திலே, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் கை குறுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறியா மோசே? நீ இப்பொழுது காண்பாய். நான் எப்படி இவங்களுக்கு சாப்பாடு போட போறேன்னு சொல்லி, இறைச்சியை கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு கீழ்காற்றை அனுப்பி அவங்க 1 மாசத்துக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்களாம். பல்லுகள் இடையே இருக்கும் இறைச்சியை கூட குத்தி எடுத்து சாப்பிட்டாங்கன்னு வேதத்துல சொல்லுகிறது. அந்த அளவுக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா அதற்கு நாம முதல்ல முறுமுறுக்காம முறையிட வேண்டும். இரண்டாவது, முறையிட்ட பிறகு அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியோடு உங்கள் வேலைகளை செய்யுங்க. Let us not plan and ask God to execute our plan. நாம திட்டத்தை தீட்டு, ஆண்டவரே என் திட்டத்தை கொஞ்சம் நிறைவேற்றுங்கன்னு சொல்ல வேணாம். ஆண்டவருடைய கையில கொடுத்து விட்டோம்னா அவர் கை குறுகி போயிற்றா. 1 மாசத்துக்கு இறைச்சியை அனுப்பின ஆண்டவர் நமக்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். வனாந்திரமான சூழ்நிலையாய் இருக்கும், பிரஷரோட நீங்க உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே நான் இதை எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே, இந்த பிசினஸ்க்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னு இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அவரிடத்திலே முறையிடுவோம். தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய தேவைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. உங்க கை குறுகி போகவில்லை. ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்தித்து விசுவாசத்தை விருத்தி பண்ண இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.